மண் தோன்றி பயிரிட்டு சுவை கண்டு அறுசுவைக்கு வித்திட்டு நாவடியே மனதுக்கு உயிரூட்டிய அதிசய குலம் நம் மனித குலம். யோசிச்சு பாருங்களேன், ஹவ் லக்கி ஆர் வி. 8.3 மில்லியன் ரேசஸ் இந்த உலகத்தில், பட் வி ஆர் த ஒன்லி ஒன் ஹூ கேன் குக். நம்மளால் மட்டும்தான் சமைக்க முடியும். யோசிச்சு பார்த்தா ஆதி காலத்தில் மனுஷங்க எல்லாமே அங்கங்கே சில விஷயங்களை சுட்டு தான் சாப்பிட்ருப்பாங்க. பட் இந்த சுவைன்ற விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும்? பட் இதோட ரூட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர்ஸான ஸ்பாட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ரூட்ஸை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு நம்ம மணாலி வரைக்கும் வந்திருக்கோம். இங்கேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு அட்வென்ச்சரஸான ஸ்பாட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் செலிபிரிட்டி நம்மளுக்காக ஒரு சூப்பரான டிஷ் அங்கே நமக்கு சமைச்சு கொடுக்க போகிறாங்க. வெல்கம் டு ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் அட்வென்ச்சர் குக்கிங் வித் மீ அலெக்ஸ். டீ சாப்பிடுறியா? கண்டிப்பா சாப்பிடலாம். ஓய், ஒரு டீ, 2 டீ. அலெக்ஸ், ஒரு செட்டப்போடு தான் இருப்போம். இப்படி ஒரு இடத்துல வாழ்க்கையில இப்படி ஒரு செட்டப் நான் எதிர்பார்க்க. உனக்கு என்ன வேணும் ஆசைப்படுறேன்? என்ன வேணும்? எது இருந்தாலும் ஓகே தான். ரொம்ப எதை விரும்பி சாப்பிடுவேன்? பிரியாணி, நம்ம வழக்கம் போல சாப்பிட்ற சிக்கன் ஐட்டம். சிக்கன்ல என்ன வேணும்? எது இருந்தாலும் ஓகேண்ணா. நம்ம தான் தந்தூரி சாப்பிடுவியா? தந்தூரி, கிரில்லு நல்லா சாப்பிடு தானே? நல்லா சாப்பிடுவேன். சமைச்சிருக்கியா? சாப்பிடுவேன்னு சொல்லிட்டேன். சமைச்சுக்கிறேன். இன்னைக்கு நீ சமைக்கிறேன், நான் சொல்றேன். வா, அப்படின்றீங்களா? சிக்கன் அந்த கடாயில போடு. இவ்வளவு ஓகே தானே? போதும் தம்பி, இது போதும் உனக்கு? எனக்கு கரெக்டா இருக்கும். நீ தான் சாப்பிட போற எல்லாத்தையுமா? முடிஞ்சா சாப்பிடுங்க. தயிர் ஊத்துங்க. தம்பி உப்பு போடுறா. அண்ணே உப்பா? கொஞ்சமா போடு. தேவைக்கு எப்போ வேணா? தேவைக்கு தான் உப்பு தம்பியா. எவ்வளவு தேவை நான் சொல்றேன். கொஞ்சம் வேணுங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. ஆஹா ஆஹா, அழகு அழகு. மஞ்சள் போடுங்க. என்ன நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல பிள்ளை, எனக்கு கற்றுக் கொடுத்த குரு அருண் தம்பி தான் கற்றுக் கொடுத்தான். அது கூட ஜேபி தங்கச்சி கற்றுக் கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்ததுனால நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. காஷ்மீரி சில்லி போடுங்க. இது கலருக்கு பிள்ளை. போதும் போதும் போதும். கொரியாண்டர் பவுடர் கொடுத்துருங்க. இப்படி பிரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மசாலா என் வாய்க்குள்ள போகுது. ஆல்ரெடி எனக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தோணுது. கொஞ்சம் போதும். சில்லி சிக்கன் மசாலா போடுங்க. ஓ பாருங்க, இன்னும் கொஞ்சம் போடலாம். போதும் போதும். பனியில இருக்கிறவங்களுக்குலாம் அடிக்கடி பசிக்காதுன்னு வாங்களே, அது என்ன உண்மையான? அப்படிலாம் இல்லை பிள்ளை. இன்னும் கொஞ்சம் போடு தம்பி. போதும், மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அளவுக்கு சாப்பிடணும் தம்பியா. சாப்பாடு என்பது வீணாக்க கூடாது தம்பியா. அளவோட சாப்பிடணும். அளவுக்கு மீறி சாப்பிட்டா இன்னொருத்தர் சாப்பாடு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கீழே லைட்டாக போதும் போல போதும் போல. கொஞ்சம் நிறைய வேணும், நிறைய வேணும். ஜீரா பிடிக்கும் லைட்டாக போடும். ஓ இவ்வளோ குளிர்த எப்படிண்ணே? நீங்கள் எப்படி போடுவீங்க? எப்படி தான் போடுவீங்களா? லாஸ்ட்டாக ஒரு லெமன் போடுவோம் வழக்கம். ஓகே போடுங்க. கஷ்டமாக இருக்குல்ல பிள்ளை உனக்கு? தம்பி அப்படி கொஞ்சம் மேலே பாரு. இப்ப கஷ்டம் தெரியாது. இப்ப சொல். நல்லா இருக்கா? நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை.
வாங்க வாங்க பாத்து சூப்பர் தம்பி வாங்க அப்படியே கிரில் ஏத்துங்க பார்க்கலாம். சூப்பர்ண்ணே வாங்க அதை எடுங்க. சூப்பர். இது என்ன பட்டர் தானே? ஆமா தம்பியா. எப்படி இதை கண்டுபிடிச்சிட்டீங்க? நீ காற்று நான் மரம். தம்பி ஐயா எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணே. க்ளோஸ் பண்ணிடுவேண்ணே. மூணு தம்பியா. என்ன தம்பி ஹீரோ கணக்கா இருக்கு? ஐயோ அண்ணே, உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்து எனக்கு போதும். எல்லாம் ஹீரோ ஆன மாதிரி ஃபீல் எனக்கு. அதுக்குள்ள நம்ம எல்லாரும் பிரியாணி செய்ய போறோம். வா தம்பி பிரியாணி செய்ய கத்துறேன். அது ரொம்ப ஈஸி. இதுக்கான இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட தேவையில்ல. எவ்வளவு சீக்கிரம் பிரியாணி செய்ய முடியும் உன்னால? என்ன விட்டீங்கன்னா ஒரு அரை நாள்ல செஞ்சிருவேன். அதெல்லாம் அவசியப்படாது. 3 பாக்கெட் பிரியாணி சரி வாங்க போலாம். என்னண்ணே சொல்றீங்க? தம்பியா ஆமா எதுவுமே சாமானியம் இல்லை. என்ன பிரியாணி பண்றது? இது ஒரு பாக்கெட் போதும். எல்லா மசாலா இது கொடுத்துட்டாங்க. ஓ அப்படியா? வெறும் ரெடிமேடா அப்படியே கொட்டிட்டு. ஆமா தம்பியா. அது ஃப்ரீ எனக்குள்ள எடுங்க. எடுங்க தம்பி சொல்றேன். முதல்ல எல்லாம் கொடுத்துட்டாங்களா? மசாலா அப்படி சொல்றது. மசாலா ஐட்டங்கள் எல்லாமே உள்ள இருக்கும். ஆனா இந்த குளிர்ல இருந்து சமைக்கிறது கஷ்டம் தானே. லவங்கம் என்ன ஒரு ஸ்மெல். சிக்கன் மணக்குதா? போடுங்க. சூப்பரா இருக்குண்ணே. இந்த கரண்டி மட்டும் ஒரு நிமிஷம் போடுங்க. ஃப்ரீஸ் ஆயிடுச்சுல? ஆமாண்ணே. ஓகே இப்போ திறங்க. அடுத்த கட்ட உள்ள பாங்க ஒரு மசாலா இருக்கு பாருங்க. எல்லாம் மிக்ஸ் தம்பியா. மொத்தமா இதுக்குள்ளே மொத்தமா நீங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இதுக்குள்ள போட்டு ஒரு பேக்கெட்டாவே கொடுத்துட்டாங்க. இனிமேட்டு பிரியாணி செய்து கஷ்டப்பட அவசியமே இல்லை பிள்ளை. தம்பி அரிசி பிடிச்சிக்கோ. ஓகேண்ணே. இது என்னண்ணே என்ன மாதிரி அரிசிண்ணே? பாஸ்மதி சீரகம்பா அந்த மாதிரியா? ஆமாம் தம்பியா. அப்படிதான் இருக்குண்ணே பார்க்கறதுக்கு. பாஸ்மதி தான் கொடுத்துருப்பாங்க. போடு தம்பி உள்ள போட்டுடலாமா? போடு தம்பி. ஆஹா 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 கீழே இறக்காத. அண்ணே அண்ணே இப்போ தண்ணி ஊற்றுங்க. இப்போ ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. போதுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. அந்த சிக்கன் முழுகிற ஊற்றுக்கு போதும். சிக்கன் முழுகிற ஊற்றுக்கு தம்பி. போதும். ஓகே ஓகே. நல்லா நல்லா சைடில் பாருங்க. இந்த பக்கம் ஒரு இடத்துல இப்படி ஒரு வாசத்தை யாரும் நான் எதிர்பார்த்திருக்கேன். குக்கர் போடுங்க. ஒரு 4 விசில். ஓகேண்ணே. வச்ச 200 பேர் எடுத்துக்கலாம். சூப்பர் அண்ணே. ஆஹா அண்ணே. பிரியாணி. ஓ நல்லா லெக் பீஸ். இப்படி ஒரு குளிர்ல இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு சாப்பாடு நான் சத்தியமா எதிர்பார்க்கலண்ணே. சாப்பிட்டு பாருங்க தம்பி. அப்படி அண்ணே இது ஒரு டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப அருமையா இருக்குண்ணே. பிரியாணி ரொம்ப அருமையா இருக்கு. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நான் பாராட்டு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டு வந்தது. வாழ்க வளமுடல. ஆனா அண்ணே எங்க கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்காக. ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஃப்ரம் அவர் சைட். ஓகே. இப்படி ஒரு டெரெயின்ல எங்களுக்கு இப்படி ஒரு சாப்பாடு கொடுத்தீங்கல்ல, உங்களை நாங்கள் அசத்தணும் இல்லையா? ஆமாம். அதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் குக்கிங் நீங்களும் பண்ணணும். இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான இன்னொரு எபிசோட்ல இதே மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஸ்பாட்ல நம்ம திரும்பவும் சந்திப்போம். Until then, it's bye from Alex and Mang Bopiana. Bye Bopiana. Thanks, we love you.